உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப நம்பிக்கிட்டு இருக்கிற ஒன்று ஒரு கட்டத்தில் உங்களை விட்டு போயிடுது. நீங்கள் எல்லாத்தையுமே இழந்து நிற்கிறீங்க. நீங்கள் நம்பின ஒரு நபர் உங்கள் மனைவியாக இருக்கலாம், உங்கள் நண்பராக இருக்கலாம், உங்கள் சகோதரராக இருக்கலாம், உங்களுக்கு துரோகம் பண்ணிடுறாங்க. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? உங்கள் மனசு சுக்குநூறாக உடஞ்சிரும். யாரை நம்புறது, எப்படி நம்ம நெக்ஸ்ட் லைஃப்பை மூவ் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அமெரிக்காவில் 1954 வருஷம் ஒரு 9 வயசு பொண்ணு அவர் ரொம்ப நம்பின கசின்னால் பலவந்தம் பண்ண போகிறான். ரொம்ப வருஷமாக அதை சகிச்சுக்கிட்டே போகிறா. 13 வயசுக்கு மேலே அவளால் தாங்க முடியல. வீட்டை விட்டு வெளியே வந்துட்டா. 14வது வயசில் அவளுக்கு குழந்தை பிறக்குது, ப்ரீமெச்சூர் பேபி. ஒரு வாரம் அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த குழந்தை இருக்குது. அந்த குழந்தைய இறந்துருச்சு. 9 வயசுலேயே அது மாதிரியான கஷ்டத்தைப்பட்டா. அவளால் கஷ்டத்தை சகிக்க முடியல. பிறந்த குழந்தையுமே இறந்துருச்சு. யாரோட உதவியுமே இல்லை. யாரை நம்புறதுனே தெரியல. அப்படிப்பட்ட பெண் இப்போ உலகமே ஒரு போற்றக்கூடிய ஒரு பெண்மணியாக இருக்காங்க. 3 பில்லியன் அவங்களுடைய சொத்து மதிப்பு. எப்படி ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து சின்ன வயசுலேயே அவ்வளோ கஷ்டத்தை பார்த்த அந்த பெண் இவ்வளோ பெரிய பெண்மணி ஆனாங்க. அவங்க தான் ஓப்ரா வில்ஃப்ரி. 1954 மிசிசிப்பி அப்படிங்கிற கிராமத்தில் பிறகுறாங்க. ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அவங்க அம்மா அப்பா தனித்தனியாக வாழ்கிறாங்க. அம்மா கீழே வளர்க்கப்படுறா. அவள் ரொம்ப க்ளோஸாக இருந்த கசினே 9 வயசில் பலவந்தம் பண்ணுறான். பல வருடங்களாக அவங்க கஷ்டங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. 13 வயசுக்கு மேலே அவங்களால முடியலை. வீட்டை விட்டு வெளியே வர்றாங்க. குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை இறந்து போயிடுறான். என்ன பண்ணுறதுனே தெரியல. யார்கிட்ட போகிறதுனே தெரியல. அப்போ தான் அவளுக்கு ஞாபகம் வருது அவங்க அப்பா இருக்கிற அந்த ஊர். அப்பா கிட்ட போகிறா. வெர்னான் வில்ஃப்ரி, இப்படி ஆயிடுச்சு, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவங்க அப்பா சொல்கிறாரு, இது உன் லைஃபு கொடுக்குற செகண்ட் சான்ஸாக எடுத்துக்கோ. அவள் பாருங்கள், அவள் பட்டது சாதாரண கஷ்டம் இல்லை. ஏதோ எக்ஸாமில் ஃபெயில் ஆகலை, இல்லை ஏதோ 14 வயசு பொண்ணு அவங்க அம்மா அடிச்சிட்டேன் அப்படின்னு வந்து அழுகலை. மிகப்பெரிய துன்பத்தில் இருக்கா. அந்த இடத்துல நம்ம இருந்தோன்னா அதுலேருந்து வெளியே வருவோமான்னு தெரியல. ஆனால் அவங்க அப்பா சொன்ன அந்த வார்த்தையை அவள் அக்செப்ட் பண்ணுறா. அதுலேருந்து வெளியே வர முயற்சிக்கிறா. அப்போ தான் அவளுக்கு ஒன்று ஞாபகம் வருது. ஒரு டைம் ஸ்கூல் படிக்கிறப்போ பேச்சு போட்டி நடக்குது. அதில் அவள் பேசுகிறா. பேசி முடித்ததுக்கப்புறம் ஒரு ஆசிரியர், மிஸ்ஸஸ் டங்கன் அப்படிங்கிற ஒரு ஆசிரியை அவங்கள கூப்பிட்டு, நீ நல்லா பேசுகிறப்பா, நீ பேசுகிறப்போ எல்லாரும் கவனிக்கிறாங்க, நீ பேசுகிறது மற்றவங்கள கவனிக்க வைக்கிற மாதிரி இருக்குது, அதனால் நீ தொடர்ந்து பேசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது அவங்களுக்கு ஞாபகம் வருது. அதனால் நிறைய ரேடியோ ஷோவில் ட்ரை பண்ணுறாங்க, நிறைய டிவி சேனலில் ட்ரை பண்ணுறாங்க. வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. கடைசியாக ஒரு ரேடியோ சேனலில் வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதை அவங்க பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வர்றாங்க. டிவி சேனலில் வாய்ப்பு கிடைக்குது. 1986 ஒரு டிவி சேனலில் ஓப்ரா வில்ஃப்ரி லைவ் ஷோ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அமெரிக்க வரலாற்றிலேயே 25 வருஷம் தொடர்ந்து நடந்த லைவ் டாக் ஷோ அதுதான். அந்த டாக் ஷோவில் ஒரு கட்டத்தில் அவங்க 9 வயசில் நடந்த அந்த பிரச்சனையை அவங்க ஷேர் பண்ணுறாங்க. இது வரைக்கும் யார்கிட்டையுமே ஷேர் பண்ணாதவங்க அந்த டாக் ஷோவில் அவங்க ஷேர் பண்ணுறாங்க. அவங்க மனசில் இருந்த எல்லா கஷ்டத்தையும் வலியையும் அந்த வீடியோவில் பதிவிடுறாங்க. அந்த டாக் ஷோ லைவ் ஷோவில் பதிவிட்டுறாங்க. அமெரிக்காவில் இருக்கிற ஒவ்வொரு மனசையும் அவங்க பேசுனது டச் பண்ணுச்சு. அந்த டாக் ஷோ ரொம்ப பிரபலம் ஆயிடுச்சு. அது மூலமாக அவங்க ரொம்ப பிரபலமாகறாங்க. எந்த ஒரு இன்சிடெண்ட் அவங்களுக்கு ரொம்ப துக்கத்தை தந்துச்சோ அந்த இன்சிடெண்ட்டை பற்றி அவங்க ஷேர் பண்ணுறப்போ அது அவங்க லைஃபையே மாற்றிருக்கு. 20ஆம் நூற்றாண்டில் ரொம்ப பிரபலமான பெண் அப்படின்னு டைம் மேகசின் அவங்கள பற்றி பதிவு பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் சின்ன வயசுலேயே நிறைய பிரச்சனையை சந்திக்கிறோம், நிறைய துன்பத்தை சந்திக்கிறோம். நமக்கு ஆறுதலாக நமக்கு துணையாக இருந்தவங்கள இழக்கிறோம். அவ்வளோதான், நம்ம லைஃப் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடுறோம், முடங்கி போயிடுறோம். ஓப்ரா வில்ஃப்ரி அதே மாதிரியான சூழ்நிலையில் இருக்கிறப்போ வாழ்க்கை உனக்கு கொடுத்த 2வது வாய்ப்பாக பயன்படுத்திக்கோ அப்படின்னு அவங்க அப்பா சொன்னார். அதை அவங்க பிடிச்சிட்டு மறுபடியும் முயற்சி செஞ்சாங்க. அதே மாதிரி நீங்கள் பல தோல்விகளை சந்திச்சு என் லைஃப் இப்படி தான், நான் ரொம்ப நம்பின ஒரு விஷயம் என்னை விட்டு போயிடுச்சு, இனிமேல் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் மறந்துட்டு வாழ்க்கை உங்களுக்கு இது கொடுத்த 2வது வாய்ப்பாக பயன்படுத்தி மறுபடியும் முயற்சி பண்ணுங்கள். இப்போ இருக்கிற உங்களுக்கு இந்த சூழ்நிலை கடைசி வரை இருக்கும் அப்படின்னு கிடையாது. இதுவும் கடந்து போகும். முயற்சி பண்ணுங்கள்.